மனுஷன் மிருகமா மாறினதும் அவன் செய்கிற முதல் கொலை அவனோட மனசாட்சிய. காசுக்காக 5 கொடூர கொலைகளை செஞ்சு கொள்ளையடிச்ச ஒருத்தர் மேல ரிப்பர்னு கேரளா போலீஸ் முத்திர குத்துச்சு. ஆதாரம் இல்ல, நேர்ல பார்த்த சாட்சிகள் இல்ல, ஆனா அவர் குற்றவாளின்னு எப்படி நிரூபிச்சாங்க போலீஸ்? கேரளாவையே உலுக்கின தொடர் கொலைகள்ல சம்பந்தப்பட்ட அந்த ஒருத்தர் பத்தி தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். செக்ஷன் 302, a Tamil true crime podcast, case number 34, ரிப்பர் என்னும் ஜெயானந்தனின் கதை. எபிசோட் 1, அர்த்த ஜாம கொலைகள். வாழ்க்கையோட பல கட்டங்களை தன்னோட பாட்டுல சொன்னவரு கவிஞர் வாலி. ஒரு பாட்டோட டியூனை வார்த்தையால மட்டும் நிரப்பாம வாழ்க்கையால நிரப்பினவரு. பெற்றால் தான் பிள்ளையா படத்துல தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். ஒரு தடவை தவறு செஞ்சவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தப்பு செஞ்சவங்க வருந்துனா மறுபடியும் அந்த தப்பு நடக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி திருந்தாமலோ இல்ல வருந்தாமலோ இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் பணம் படைத்தவன் படத்துல திருந்தாத உள்ளங்கள் இருந்தன்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன்ன லாபம்னு பாடல் வரிகள் எழுதியிருக்காரு வாலி. இப்போ எதுக்கு இந்த பாட்டை பத்தி எல்லாம் சொல்றேன்னு கேக்குறீங்களா? காரணம் இருக்குங்க. கேரளாவில் நடந்த ஒரு பயங்கரமான வழக்க IPS KM ஆண்டனி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த கொலைகாரனை பார்த்து, நீ செஞ்ச இந்த கொடூரமான கொலைகளுக்காக என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சில நொடிகள் மௌனமா இருந்த அந்த குற்றவாளி தீர்க்கமா விசாரணை அதிகாரியோட கண்ணை பார்த்து, நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக வாழறேன், அதை தாண்டி யார் இருக்காங்க செத்தாங்கன்னு எல்லாம் நான் கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னு சொன்னா. தன்னோட மனைவி குழந்தைகள் மேல அன்பு செலுத்தி அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்ச ஒருத்தன் 5 கொடூரமான கொலை வழக்குகள்ல கைதான ரிப்பர் ஜெயானந்தன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அக்டோபர் 2, 2006 நள்ளிரவு 1 மணி இருக்கும். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தோட புறநகர் பகுதி புத்தன் வெளிக்கர கிராமம். அந்த இரவு நேரத்துக்கே புரித்தான அமைதியோடு இருந்துச்சு. தெருவிளக்குகள் எதுவும் இல்லாததால அந்த ஊர் முழுக்க இருள் சூழ்ந்திருந்துச்சு. அடுத்த நாள் அந்த ஊரே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியாம எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. எல்லார் மாதிரியும் 60 வயசான ராமகிருஷ்ணனும் 50 வயசான அவரோட மனைவி தேவகியும் அவங்களோட வீட்டுல ஆளுக்கு ஒரு அறையில தூங்கிட்டு இருந்தாங்க. ராமகிருஷ்ணன் ராணுவத்துல இருந்து ரிட்டையர் ஆனவர், தேவகி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. வாழ்க்கையோட ஓய்வு காலத்தை நிம்மதியா கழிச்சுக்கிட்டு இருந்த அவங்களுக்கு ஆபத்து ஒரு கொலைகாரம் மூலமா வந்துச்சு. அந்த அகார நேரத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு முழிச்சு பார்த்தாரு ராமகிருஷ்ணன். அங்க 5 அடி உயரத்துல ஒரு உருவம் நின்னுட்டு இருந்துச்சு. முகத்துல லேசான தாடி, அடர்த்தியான மீசையோட இருந்த அந்த நபர் அதுக்கு மேல ராமகிருஷ்ணனுக்கு அவகாசம் கொடுக்கல. கையில வச்சிருந்த இரும்பு ராடால ஓங்கி ஒரே அடி. தலையில விழுந்த அந்த அடியால பொறி கலங்கி பொத்துன்னு விழுந்தாரு ராமகிருஷ்ணன். எந்த விதமான கருணைக்கும் இடம் கொடுக்காம திரும்ப அந்த இரும்பு ராடு ராமகிருஷ்ணனோட தலைய பதம் பார்த்துச்சு. பேச்சு மூச்சு இல்லாம சுயநினைவு இழந்து போனாரு ராமகிருஷ்ணன். அங்கிருந்து தேவகியோட அறைக்கு போனான் கொலைகாரன். தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க தேவகி. திரும்பவும் இரும்பு ராட தூக்குனான் கொலைகாரன். தேவகியோட தலையிலையும் முகத்திலையும் 2 அடி விழுந்துச்சு. அடிச்ச வேகத்துல தேவகி உடம்புல இருந்து தெரிச்ச ரத்த துளிகள் கொலைகாரனோட பச்சை சட்டையிலையும் காவி வேட்டியிலையும் சிவப்பு புள்ளிகளா பதிஞ்சுது. அது வரைக்கும் தூக்கத்துக்காக கண்ண மூடியிருந்த தேவகி அப்போ நிரந்தரமா கண்ண மூடிட்டாங்க. உடனே தேவகி போட்டிருந்த நகைகளை கழட்டி எடுத்த அந்த கல் நெஞ்சக்காரன். ஆனா அவங்க கையில் இருந்த வளையல்களை மட்டும் கழட்ட முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், அந்த தங்க வளையல்கள் தேவகி கையை விட்டு வெளியில வரல. கொஞ்சம் கூட யோசிக்காம தேவகியோட இடது கையில மணிக்கட்டு வரைக்கும் வெட்டின அந்த கொலைகாரன் அதுக்கப்புறம் சுலபமா வளையல்களை கழட்டினான். அப்பதான் அவன் முகத்துல ஒரு குரூரமான திருப்தி தெரிஞ்சுது. வேற எதுவும் பொருள் இருக்கான்னு வீடு முழுக்க நோட்டம் போட்டான். ஆனா பெருசா ஒன்னும் கிடைக்கல. போகும்போது அங்க இருந்த ஒரு உண்டியல் அவன் கண்ணுல பட்டுச்சு. உடனே அதை உடைச்சு அதுல இருந்த 1300 ரூபாய் பணத்தையும் எடுத்துக்கிட்டு தேவகியோட வீட்டை விட்டு வெளியேறினான். அடுத்த நாள் முழுக்க தேவகி வீட்டில இருந்து யாரும் வெளியில வராதது அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அக்டோபர் 3ஆம் தேதி
தேவகி ராமகிருஷ்ணனோட உறவினர்களும் நண்பர்களும் அவங்கள தேடிக்கிட்டு வீட்டுக்கே வந்தாங்க. அப்போ அவங்க வீட்டை சுத்தி ஏதேதோ வாட வீசுச்சு. தேவகியோட வீட்டை நெருங்க நெருங்க சிலிண்டர்ல இருந்து கேஸ் லீக் ஆகிற வாசனையும் கெரசின் வாசனையும் அடிக்கிறத ஊர்க்காரங்க உணர்ந்தாங்க. அப்பவே அவங்க எல்லாருக்கும் ஏதோ விபரீதமா நடந்திருக்குன்னு புரிஞ்சுது. தேவகி, தேவகி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட் ஷியாமலா தான் முதல்ல போய் ஒரு ஜன்னலை திறந்து வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தாங்க. பார்த்தவங்க அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. வீட்டுக்குள்ள தேவகியும் ராமகிருஷ்ணனும் கொடூரமா தாக்கப்பட்டு கிடந்த காட்சி அந்த ஊரையே உலுக்கி போட்டுச்சு. அந்த சம்பவத்துல தேவகி இறந்து போயிட்டாங்க. அதிர்ஷ்டவசமா கையில உயிரை பிடிச்சுக்கிட்டு இருந்த ராமகிருஷ்ணன் மட்டும் பிழைச்சுக்கிட்டாரு. ஆனா சரி செய்ய முடியாத அளவுக்கு அவருக்கு மூளையில பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. சொந்த ஊர்ல சொந்த வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாம காசுக்காக நடந்த அந்த கொடூர சம்பவம் கேரளா முழுசும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுவரைக்கும் கேரளா அப்படி ஒரு சம்பவத்தை பார்த்ததில்ல. அதனால மக்கள் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சாங்க. பணம் நகைக்காக எப்ப வேணா நாம தாக்கப்படலாம் அப்படிங்கிற பயம் இருந்ததால ஊருக்குள்ள மக்களே ஒரு குழு அமைச்சு ரோந்து வர ஆரம்பிச்சாங்க. அதனால மக்களோட பயத்தை போக்குறதுக்காக குற்றவாளியை உடனே பிடிக்க வேண்டிய கட்டாயம் போலீஸுக்கு ஏற்பட்டுச்சு. தேவகி கொலை தொடர்பா தீவிரமா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. தேவகியோட வீட்டுக்குள்ள கெரசின் தெளிக்கப்பட்டதாலையும் கேஸ் சிலிண்டர் திறந்து விடப்பட்டதாலையும் மோப்பனாயால எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா வேற சில தடயங்கள் போலீஸுக்கு கிடைச்சது. தேவகி கொலை நடக்கிறதுக்கு முந்தின நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு திருடன் புகுந்திருக்கான். அக்டோபர் 1ஆம் தேதி எங்க வீட்டுல திருடன் புகுந்துட்டான். எல்லா பொருளும் அப்படியே இருந்துச்சு. ஆனா டார்ச் லைட் மட்டும் காணாம போயிடுச்சு. திருட்டை பத்தி அவங்க விளக்கமா சொன்னாங்க. காணாம போன அந்த டார்ச் லைட் தேவகியோட வீட்டுல கண்டெடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அந்த ஏரியாவில் இருந்த ஒவ்வொருத்தரும் தங்களோட வீட்டுல இருந்த இரும்பு ராடு, கத்தி, காவி கலர் வேட்டி, பச்சை கலர் சட்டை இதெல்லாம் காணாம போச்சுன்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அந்த இரும்பு ராடையும் கத்தியையும் தேவகி வீட்டு கிணத்துல இருந்து எடுத்தாங்க போலீஸ். ஆக கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி கொலைகார அந்த ஏரியாவில தான் நோட்டம் பார்த்துட்டு இருந்திருக்கான்னு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அது யாருன்னு தான் உறுதியா சொல்ல முடியல. பரபரப்பா பேசப்பட்ட தேவகி கொலை வழக்குல குற்றவாளி கைது செய்யப்படாததால பொதுமக்களோட மத்தியில ஒரு பீதி இருந்துகிட்டே இருந்துச்சு. யாராவது தெரியாதவங்க ஊருக்குள்ள வந்தா அவங்கள சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சாங்க மக்கள். குழந்தைகளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கே தயங்கினாங்க. அதனால உடனடியா அந்த வழக்கை முடிச்சு ஆகணும்னு போலீஸுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்துச்சு. தேவகி கொலை நடந்த 1.5 மாசம் கழிச்சு நவம்பர் 23ஆம் தேதி ஜெயானந்தன் அப்படிங்கிறவரை போலீஸ் கைது செஞ்சாங்க. தேவகி கொலை வழக்க விசாரிச்ச போலீஸுக்கு ரகசிய உளவாளி கொடுத்த தகவல் அடிப்படையில ஜெயானந்தனை கைது செஞ்சதா போலீஸ் சொன்னாங்க. ஆனா அது யாரு, என்ன தகவல் அவங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத போலீஸ் ரகசியமாவே வச்சிருந்தாங்க. ஜெயானந்தன் மாநிறம், சுமாரான உயரம், மீனவ குடும்பத்தைச் சேர்ந்தவர். திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற பொய்யா அப்படிங்கிற ஊர்ல பிறந்த ஜெயானந்தனுக்கு படிப்பு சரியா ஏறல. அதனால 8ஆவதோட படிப்பை நிறுத்திட்டாங்க. குடும்ப தொழிலான மீன்பிடி தொழில் தான் ஜெயானந்தனுக்கு சோறு போட்டுச்சு. அவரோட மனைவி இந்திரா மீன் பிடிக்கிறதுக்கு ஜெயானந்தனுக்கு உதவியா இருந்தாங்க. 2 பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற அவங்களுக்கு மீன்பிடி தொழிலிருந்து கிடைச்ச வருமானம் போதுமானதா இல்ல. அது மட்டும் இல்லாம அப்ப நிறைய கடன்களும் இருந்துச்சு. மீன் பிடிச்சு வர வருமானம் நமக்கு போதுமானதா இல்ல. அதனால நம்ம வேற ஏதாச்சும் தொழில் செய்யலாம் அப்படின்னு இந்திரா ஆலோசனை சொல்ல அவங்க சொன்னது சரிதான்னு நினைச்சாரு ஜெயானந்தன். அதனால சின்னதா ஒரு வேனை வாங்கி பக்கத்துல இருக்கிற நெடுஞ்சாலை பகுதியில காய்கறி கடை போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதுக்காக இந்திராவோட தாலி செயினையும் மூத்த பொண்ணு கீர்த்தியோட தோடுகளையும் அடகு வச்சு கொஞ்சம் பணம் திரட்டினாங்க. அப்படியே வேன் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஒரு பிரைவேட் ஃபைனான்சியர் கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி இருந்தாங்க. இன்னொரு தொழிலும் செய்ய ஆரம்பிச்சா குடும்பத்தோட சூழ்நிலை மாறும்னு இந்திரா நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் இடி மாதிரி அந்த செய்தி வந்துச்சு. நவம்பர் 21ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு போயிருந்தாரு ஜெயானந்தன். ஒரு ஜீப்ல வந்த யாரோ சிலர் அவரை கூட்டிட்டு போறதா இந்திரா கிட்ட வந்து தகவல் சொன்னாங்க அவங்க ஊர்க்காரங்க. ஆனா அதுக்கப்புறம் 2 நாள் ஜெயானந்தனை பத்தி எந்த தகவலும் இல்லை. நவம்பர் 23ஆம் தேதி
பேப்பர், டிவின்னு எல்லாத்துலயும் ஜெயானந்தனோட படம் ஃபிளாஷ் ஆச்சு. ஒட்டுமொத்த கேரளாவையும் அதிர வச்ச கொடூரமான கொலை வழக்குல குற்றவாளி கைது அப்படின்னு ஜெயானந்தன் முகத்தை காட்டினதை பார்த்துதான் அவர் அழைச்சிட்டு போனது போலீஸ்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்திரா. ஒரு நிமிஷம் வானம் இறங்கி வந்து அவங்க தலையில விழுந்த மாதிரி உணர்ந்தவங்க அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்றது, யார்கிட்ட உதவி கேட்கிறதுன்னு இந்திராவுக்கு எதுவும் புரியல. 11 வயசுல பெரிய பொண்ணு கீர்த்தி, 7 வயசுல இன்னொரு பொண்ணுன்னு 2 பேரும் நடக்கிறது எதுவும் புரியாம நின்னுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மீடியாவில் ஜெயானந்தனை பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் தேவகி கொலை மட்டுமில்லாம 2003 இருந்து 2006 வரைக்கும் நடந்த 5 கொடூரமான கொலை சம்பவங்கள்ல ஜெயானந்தனுக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு அதிர்ச்சியூட்டுற தகவலை போலீஸ் சொன்னாங்க. அதுல 2 இரட்டை கொலைன்னும் மொத்தம் 7 பேர் ஜெயானந்தனால கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் போலீஸ் சொன்னது கேட்டு கேரளா மொத்தமும் ஆடி போச்சு. வயசானவங்களை குறி வச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது தலையில அடிச்சு கொலை பண்ணிட்டு கொள்ளை அடிக்கிறது தான் ஜெயானந்தனோட ஸ்டைல்னு போலீஸ் சொன்னாங்க. 2004 திருச்சூர் மாவட்டத்துல நடந்த ஒரு கொள்ளை சம்பவத்துல நபீசாங்கிற 52 வயசு பெண்மணியும் பௌசியாங்கிற 23 வயசு இளம் பெண்ணும் கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவத்திலையும் குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கப்படல. அதே வருஷத்துல அதே திருச்சூர் மாவட்டத்துல சகாதேவனுங்கிறவரும் அவரோட மனைவி நிர்மலாவும் அவங்க வீட்டுல நடந்த கொள்ளை சம்பவத்தப்போ படுகொலை செய்யப்பட்டாங்க. அதை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. 2005 திருச்சூர்ல இருக்கிற மலா பகுதியில ஒரு மதுபான கடையை கொள்ளையடிக்கிற முயற்சியில அதோட காவலாளி சுபாஷ் கரன்கிறவரு கொல்லப்பட்டாரு. அந்த வழக்கும் துப்பு துலங்காம முடங்கியே கடந்துச்சு. திரும்பவும் அதே 2005 திருச்சூர் மாவட்டத்துல ஒரு வீட்டுல நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது எலிக்குட்டி அப்படிங்கிற 82 வயது முதியவர் கொல்லப்பட்டாரு. அந்த சம்பவத்துல ஈடுபட்டது யாருன்னு தெரியல. கடைசியா 2006 நடந்த தேவகி கொலையின் போதுதான் ஜெயானந்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. 2004 இருந்து நடந்த அந்த 7 கொலையையும் செஞ்சது ஜெயானந்தன் தான்னு போலீஸ் சொன்னது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. போலீஸும் மீடியாவும் ஜெயானந்தனுக்கு ரிப்பர் ஜெயானந்தன் அப்படின்னு பேர் வச்சது. ரிப்பர் அப்படின்னா தாங்கிட்ட சிக்கனவங்களோட உடல் உறுப்புகளை வெட்டி அவங்கள கொடூரமா கொலை பண்றவன்னு அர்த்தம். ஜெயானந்தனை பத்தி இப்படி எல்லா தகவலும் வரவும் சொந்தக்காரங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் ஜெயானந்தனோட குடும்பத்தை ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் ஜெயானந்தன் மேல சுமத்தப்பட்ட கொடூரமான குற்றச்சாட்டுகள், இன்னொரு பக்கம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களோட அவதூறு பேச்சு. இதையெல்லாம் தாண்டி ஏழ்மையும் அறியாமையும் இந்திராவை நிலகுலைய வச்சுது. எதையாவது செஞ்சு தன்னோட கணவரை வெளியில கொண்டு வந்துட முடியாதான்னு அலைஞ்சு திரிஞ்சாங்க. அப்போதான் அவங்க முயற்சிகளை முடக்கி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜெயானந்தன் வழக்கு விசாரணை நடந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் கேஸை முடிச்சிட்டு கோர்ட்ல இருந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க இந்திரா. அப்போ அங்க வந்த ஒரு லாயர், வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்க, வாமா நான் டிராப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல சார், பரவாயில்ல அப்படின்னு இந்திரா மறுத்தாங்க. ஆனாலும் அவர் விடுறதா இல்ல. நான் அந்த வழியா தான் போறேன், போற வழியில உன்னை விட்டுட்டு போறேன், வாமா தயங்காம வந்து ஏறு வண்டியில அப்படின்னு வற்புறுத்தினதால இந்திராவும் போய் கார்ல ஏறினாங்க. கார் நகரப்பகுதியை கடந்ததுமே தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சாரு அந்த லாயர். தங்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்ச அந்த லாயர் கிட்ட இருந்து தப்பிச்சோம் பிழைச்சோம்னு வீடு வந்து சேர்ந்தாங்க இந்திரா. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறத பத்தி அவங்க நினைச்சு கூட பார்க்கல. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஜெயானந்தனும் போலீஸ் கிட்டையும் வக்கீல்கள் கிட்டையும் கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டதால ஜெயானந்தன் கேஸ்ல எதுவும் செய்ய முடியாம இந்திரா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தான் ஜெயானந்தனுக்கு தூக்கு தண்டனைன்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஜெயானந்தன் மேல இருந்த 5 கொலை வழக்குகள்ல 2 வழக்குகள்ல தண்டனை கிடைச்சது. திருச்சூர் எலிக்குட்டி கொலை வழக்கு, புத்தன் வெளிக்கிற தேவகி கொலை வழக்கு, இந்த 2 வழக்குகளை தவிர மற்ற 3 வழக்குகள்ல ஜெயானந்தனை விடுவிச்சிட்டாங்க. ஆனா தேவகி கொலை வழக்குல ஜெயானந்தனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. போலீஸ் விசாரணையில ஜெயானந்தன் உண்மையை ஒத்துக்கிட்டதா சொல்லப்பட்டாலும் நீதிமன்றங்கள்ல தான் குற்றம் செய்யலைன்னு மறுத்ததா தான் பதிவாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் ஜெயானந்தன் ஜெயிலுக்குள்ள இருந்தப்பவே போலீஸ்காரங்களுக்கு ஷாக் கொடுத்த ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்ட ஜெயானந்தனை திருச்சூர்ல இருந்த வியூர் சென்ட்ரல் ஜெயில அடைச்சிருந்தாங்க.
2009 ஜெயானந்தன் அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக திட்டம் போட்டது போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. தன்னோட அறையில இருந்த கழிவறையை எடுத்துட்டு அதுக்கு அடியில சுரங்கம் தோண்டி ஜெயானந்தன் தப்பிக்க முயற்சி செஞ்சதை கண்டுபிடிச்ச சிறை காவலர்கள் அந்த திட்டத்தை ஆரம்பத்திலேயே முறியடிச்சிட்டாங்க. அதனால ஜெயானந்தன் விஷயத்துல இன்னும் கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக வியூர்ல இருந்த ஜெயானந்தனை கண்ணூர் சிறைச்சாலைக்கு மாத்தினாங்க. ஆனா தப்பிக்கணும்னு முடிவு எடுத்தவங்களுக்கு எந்த ஜெயிலா இருந்தான்னு கண்ணூர் ஜெயில இருந்த அதிகாரிகளோட கண்ணுல மண்ணை தூவிட்டு ஜெயானந்தன் தப்பிச்சு போன ஒரு சம்பவம் 2010 நடந்துச்சு. கண்ணூர் ஜெயில ஜெயானந்தனோட ரியாஸ் அப்படிங்கிற கைதியையும் சேர்த்து அடைச்சு வச்சிருந்தாங்க. ரியாஸ் மேல ஏகப்பட்ட திருட்டு வழக்குகள் பதிவாகி இருந்துச்சு. தனி ஒரு ஆளா ஜெயில இருந்து தப்பிச்சு போறது ரொம்பவே கஷ்டம்னு ஜெயானந்தனுக்கு தெரியும். ஆனா துணைக்கு ஒரு ஆள் இருந்தா துணிஞ்சு இறங்கலாம்னு முடிவெடுத்த ஜெயானந்தனுக்கு ரியாஸும் சாதகமா இருந்தான். அதனால 2 பேரும் சேர்ந்து பாதுகாப்பான அந்த ஜெயில இருந்து தப்பிக்க ஒரு பக்காவான பிளான் போட்டாங்க. கண்ணூர் ஜெயில ஜெயானந்தனும் ரியாஸும் அடைக்கப்பட்டிருந்த இடம் பிளாக் 10. பெங்களூரு குண்டுவெடிப்பு கேஸ்ல சம்பந்தப்பட்ட நசீர் மாதிரியான ஆட்களை எல்லாம் அதே பிளாக்ல தான் அடைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல் கொலைகள்ல தொடர்புடைய பல கைதிகளை அந்த ஜெயில தான் அடைக்கப்பட்டிருந்தாங்க. அதனால அந்த ஜெயில பாதுகாப்பு குறைபாடு எதுவும் இல்லாம பார்த்துக்கிட்டாங்க சிறைத்துறை அதிகாரிகள். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்னாலதான் அந்த ஜெயில பாதுகாப்பை உறுதிப்படுத்துற விதமா சிசிடிவி கேமராக்களை பொருத்தி இருந்தாங்க. அப்போ கேரளாவில் உள்துறை அமைச்சராக இருந்த கொடியேரி பாலகிருஷ்ணன் தான் சிசிடிவி வசதியை தொடங்கி வச்சாரு. ஆனா அடுத்த சில வாரங்கள்லயே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஜூன் மாசம் 13ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அதனால எல்லோருமே சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ஜெயானந்தனும் ரியாஸும் நடுராத்திரியில தங்களோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஜூன் 11ஆம் தேதி அன்னைக்கு வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் தொடங்கி இருந்துச்சு. அதனால மேட்ச் பார்க்கறதுக்கு கைதிகள் உட்பட எல்லோருமே ஆர்வமா இருந்தாங்க. ஜூன் 13ஆம் தேதி சிறையில இருந்து எல்லாரும் மேட்ச் பார்க்க போனது ஜெயானந்தனுக்கு ரியாஸுக்கு சாதகமா அமைஞ்சது. ஏற்கனவே அவங்க வெளி ஆட்கள் மூலமா வாங்கி வச்சிருந்த ஹேக்ஸா பிளேடை வச்சு ஜெயில் கம்பிகளை அறுக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இடியும் மின்னலும் மழையுமா இருந்ததாலையும் வேர்ல்டு கப் போட்டியை எல்லாரும் ஆரவாரமா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்ததாலையும் கம்பியை அறுக்கிற சத்தம் வெளியே கேட்கவே இல்லை. சரியா ஒரு ஆள் நுழையிற அளவுக்கு 2 கம்பிகளை மட்டும் அறுத்து எடுத்தாங்க. 2 பேரும் படுத்திருந்த இடத்துல ஜெயில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எடுத்துட்டு வந்த போர்வைகளை வச்சு ஒரு ஆள் படுக்கிற மாதிரி செட்டப் பண்ணாங்க. எல்லாம் முடிஞ்சதும் போலீஸ்காரங்க நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து செல்ல விட்டு வெளியே வந்தாங்க. பதுங்கி ஜெயிலோட காம்பவுண்ட் கிட்ட வந்தவங்க கையோட கொண்டு வந்திருந்த துணிகளை கயிறு மாதிரி கோத்து சுற்றுச்சுவர் மேல வீசினாங்க. அதை பிடிச்சி மெல்ல ஏறி சுவரை தாண்டி குதிச்சாங்க. அப்பதான் ஜெயானந்தனுக்கு மூச்சு வந்துச்சு. திட்டம் வெற்றிகரமா நிறைவேறின சந்தோஷத்துல 2 பேரும் கோயம்புத்தூருக்கு வந்தாங்க. அங்கிருந்து ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போனாங்க. நடந்த எதுவும் தெரியாம ஜெயானந்தன் இருந்த அரை பக்கமா ரோந்து வந்த போலீஸ்காரங்க உள்ள ஆள் படுத்திருக்கிறதா நினைச்சுக்கிட்டு கடந்து போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்து பார்த்தப்பதான் 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. கண்ணூர் ஜெயில இருந்து 2 கைதிகள், அதுவும் ஜெயானந்தன் மாதிரி கொடூரமான கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கைதி தப்பிச்சு போனது பெரிய விவாத பொருளா மாறுச்சு. 2 பேரும் தப்பிச்சு போன அன்னைக்கு சிசிடிவி கேமரா வேற ஆஃப் ஆகி இருந்தது சர்ச்சையை இன்னும் பெருசா கிளப்புச்சு. இந்த சம்பவத்தால 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. தப்பிச்சு போன கைதிகளை போலீஸ் தீவிரமா வலவீசி தேட ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல தான் சில மாசங்களுக்கு முன்னாடி ஜெயானந்தன் தன்னோட மனைவிக்கு எழுதின கடிதம் பத்தி தெரிய வந்துச்சு. அந்த கடிதத்துல சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடுவேன், வெளியில வந்ததும் தமிழ்நாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு ஜெயானந்தன் எழுதி இருந்தத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. உடனே ஜெயானந்தன், இந்திரா 2 பேரோட போன் நம்பரையும் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்க ஊட்டியில தங்கி இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஜெயானந்தனை போலீஸ் கைது செஞ்சாங்களா? ஜெயானந்தன் மேல போட்ட வழக்குகள் என்ன ஆச்சு? ஜெயானந்தனையே நம்பி இருந்த குடும்பத்தோட கதி என்ன? அத பத்தி எல்லாம் அடுத்த எபிசோட்ல இன்னும் விளக்கமா சொல்றேன், காத்திருங்க. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey.
and Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.